என்னுடைய கதை நண்பர்கள் அனைவரையுமே ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2023ல இந்த சரஸ் அப்படிங்கிற படம் என்னை தேடி வந்தது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் தேட். என்னுடைய நெருங்கிய தோழி வினயதா சிவகுமார் அவங்களுடைய தந்தை தான் சிவா சார். ஸோ இந்த கதையை பற்றி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் என்னை வந்து கேட்டாங்க. சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ், அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. லைவ் ஆடியோ அப்படின்னாங்க. கதை கேட்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்ட் ஒரு மீனவ பெண்ணாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. பட் தென் அது எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஜூட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களில் நான் நடித்தாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ், இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்குது, நடத்துகிறாங்க, இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அதுலேயும் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும் பொழுது இன்னும் என்கரேஜிங்காக இருந்தது, இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஜூட் சார் ஃபார் டேக்கிங் தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ், நாட் ஜஸ்ட் வித் அஸ். அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து மெனக்கெட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் அந்த 70+ அவார்ட்ஸ் ஃப்ரம் 20+ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. நைஸ் கனெக்டிங் வித் எவ்ரிபடி அகெயின். ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ். இனிய பத்திரிகை ஊடக நண்பர்களே, உருப்படியாக ஒரு 3 கண்டென்ட்டில் படம் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் எழுதுங்க. ஏன்னா ஒருத்தர் மிஸ்டர் ஜூட் அவர்களை பற்றி சிவா சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன். அந்த சினிமாவை அவள் எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜெல்லாம் போன கடைசியில் கூட ஒரு கம்பெனியில் சிஇஓவாக வேலை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஈவினிங் ஹவர்ஸ்லேயோ அது பார்ட் டைமில் அது படித்து அதிலிருந்து வரும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையிலே மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்துக்கள். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். இப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப்ஏன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபில்ம் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காரு. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாரு. அவர் கடந்த 2-3 வருஷமாக நானும் செல்வமணி அவர்களும் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு 10 பேர்த்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவங்களே ஃபண்ட் பண்ணி அவங்களே எடிட்டிங் தியேட்டர், ரெக்கார்டிங் தியேட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸ் செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம். எதுக்குன்னா தன்னால் ஒரு இயக்குனராக பரிமளிக்க முடியாமல் தவிக்கிற உதவி இயக்குனர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவரும் ஃபில்ம் அகாடமி வச்சுருக்காரு. எவ்ரி இயர் அவர் பெரிய ஃபில்ம் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு, சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு. இது செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணுன்ற ஆசையில் அவங்க பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா
யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது. ஆனால் இங்கே வந்தால் இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியுது சார். மிஸ்டர் ஜூட் சார், ரியலி கிரேட், ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ. என்னென்னா இந்த உட்காந்து உடனே சொன்னாங்க, இந்த 3 படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்னு உடனே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சாரி, ஐம் வெரி சாரி. ஏன்னா நான் வேற ஒரு ப்ரோக்ராமில் இருந்து லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. ரொம்ப என்னை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் ஓட்டிகிட்டே இருக்கேன். ஹெவி டிராஃபிக். என்னுடைய டிரைவர் இன்றைக்கி வரல அவர். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு. அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன். நிச்சயம் பார்க்குறேன் சார். யூடியூப் எனக்கு லிங்க் அனுப்புங்க. அவங்க ஒரு ஐஸ்வர்யா, ஒரு நீலிமா, இவங்க எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம் கண்டென்ட். அது அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு மீனவ பொண்ணு கேரக்டரில் பண்ணுறது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்களா, இதில் ஒரு புதுமையாக நம்ம பண்ணோன்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா ஒரு கிரியேட்டராக அவர் நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம், கையில் யோசனை பண்ணியெல்லாம் தட்ட வேண்டியது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம் அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி தேர மாட்டாரா அப்படின்னு அடுத்தவங்க முடிவு பண்ணிடலாம். ஸோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஃபீச்சர் ஃபில்ம்ஸ். ஐ வெல்கம் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க. இப்போது இனிமேல் திருப்பி ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, போர் அடிச்சிடும். அப்புறம் நாங்கள்லாம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சிவா தெரியும், சிவா தான் என் அசிஸ்டண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு கேமராவை பிடிச்சி ஸ்டார்ட் கேமரா சொல்லக்கூடிய முதல் நாளில் எனக்கு ஹீரோ யார்? சிவா. ரகுவரன் அன்றைக்கி தான் முதல்ல நடிக்கிறார். தலைவாசல் விஜயும் அன்றைக்கி தான் முதல்ல நடிக்கிறார். அவங்க 2 பேர்த்தையும் போட்டு 1981 என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபில்மோட லென்த்து 3 minutes. அவ்வளோதான் ஃபில்ம் கொடுப்பாங்க. 1000 அடி கொடுப்பாங்க. அதில் 300 அடிக்குள்ளே நம்ம எடுத்து கொடுக்கணும். அதுவும் சைலண்ட் மூவி. ஸோ அந்த படத்தை எடுக்கும்போது இருந்த அந்த சந்தோஷம், அந்த உணர்வு, அந்த டெடிக்கேஷனு இல்லை. ஏன் சிவா? தட் இஸ் என்ன ஆர்கியூமெண்ட். அந்த 3 நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு இவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இவர் எனக்கு டைரக்ஷன் அசிஸ்டண்ட்டு, கேமரா அசிஸ்டண்ட்டு ராஜீவ் மேனன். நம்ம ராஜா தான் கேமராமேன். அவர் சயின்டிஸ்ட் ஆகிட்டார் இஸ்ரோவில். அவர் தெரியாமல் ஒரு நட்டு கூட மாட்ட முடியாது. எல்லாமே அவர் பிக்சரைஸ் பண்ணுற ஒரு டாப் லெவல் சயின்டிஸ்ட் ஆகிட்டார். ஸோ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நம்மளுடைய திறமையை அல்லது நம்மளுடைய தவறுகளை அதில் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம பெரிய படம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்மளை முன்னேற்றிக்க முடியும், நம்மளை உருவாக்கிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ பெரிய சிஇஓவாக இருக்க நிறைய பணம் வச்சுருப்பார் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வச்சு விளையாடிடலாம். இருக்கட்டும் சார். எம்ப்ளாயாக இருந்தேன்னா எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். இங்கே சினிமாவுக்கு வந்தால் சில படங்களில் பெரிய லெவலில் முதலாளி, அதே முதலாளிக்கு சில டைமில் தொழிலாளிக்கு ஆயிடுவாங்க. சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும். இன்றைக்கு வெற்றி கொடுப்பவன் நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான். இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான். அதுதான் சினிமா. இட் இஸ் தேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள். அதாவது நம்ம சினிமா தொழிலன்னு இல்லை, வேறு எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிஸ்னஸில் அடிபட்டவன் வேற ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், அந்த மாதிரி. ஆனால் சினிமா துறையில்